ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, எந்த நிலையிலும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சவாலாக எதிர்கொண்டு போராடு. நீ போராடும் போராட்டங்கள் அனைத்தும் சரிதான். உன்னை நிச்சயமாக வெற்றி பாதையிலேயே கொண்டு போய் சேர்க்கும். நீங்கள் எதற்காக காத்திருக்கிறீர்கள்? ஒரு சிறந்த தருணத்திற்காகவா? ஒரு சிறந்த வாய்ப்புகளுக்காகவா? அல்லது யாராவது வந்து உங்கள் கையை பிடித்து வெற்றி பாதைக்கு அழைத்து செல்வார்கள் என்று நினைக்கிறீர்களா? அப்படி யாரும் எப்பொழுதும் வரமாட்டார்கள். நீங்கள்தான் உங்களுடைய தேவைக்காக அனைத்து விஷயத்திற்காகவும் ஓட வேண்டும். நீங்கள்தான் உங்கள் தேவைக்கான அந்த நபர். புரிகிறதா? நீங்கள்தான் அந்த தேவைக்கான நபர். வெளியில் யாராவது வருவார்கள் என்று காத்திருந்தால் அது மிகப்பெரிய தவறாகும். இன்று முதல் உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு போராட்டத்தையும் ஒரு போர்க்களமாக பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு போர்க்களமாக கருதுங்கள். அந்த போர்க்களத்தில் நீங்கள் மட்டும்தான் வீரன். நீங்கள்தான் தளபதி. நீங்கள்தான் ராஜா. வாழ்க்கை என்பது ஒரு விளையாட்டு அல்ல, அது ஒரு போர். அதில் சில நேரத்தில் நீங்கள் தோல்வி அடையலாம். வாழ்க்கை என்பது ஒரு சாதாரணமான விளையாட்டு பொருள் அல்ல. அதை சில நேரத்தில் அடைவதற்கு நீங்கள் பல நேரத்தில் முயற்சிகளை செய்ய வேண்டும். புரிகிறதா? நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? வாழ்க்கை என்பது சாதாரணமானது என்றா? வாழ்க்கை என்பது ஒரு போர். அதில் சில நேரத்தில் நீங்கள் தோல்வியடையலாம், சில நேரங்களில் காயப்படலாம், சில நேரங்களில் உங்கள் நம்பிக்கையை கூட தளர்ந்து போகலாம். ஆனால் நீங்கள் வீழ்ந்து விடாமல் பார்த்து கொள்ள வேண்டும். நீங்கள் வீழ்ந்துவிட்டால் அப்படியே இருந்துவிடவும் கூடாது. நீங்கள் மீண்டும் எழ வேண்டும். உங்களுடைய போராட்டத்தை ஒவ்வொரு நொடியும் உங்கள் கனவுகளுக்காக நீங்கள் சிந்தித்து சிந்தித்து ஒவ்வொரு நிமிஷமும் செய்ய வேண்டும். உங்களுக்கு வலிமையும் தைரியமும் தரும். ஆம், நீங்கள் போராட வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி என்பது உங்களுக்கு கனவாக, உங்களுடைய கனவுகளுக்காக நீங்கள் எவ்வளவு போராடுகிறீர்களோ அதை பொறுத்துதான் அமையும். நீங்கள் எதிர்காலத்தை பற்றிய கவலைகளை முற்றிலும் என்னுடைய கையில் போட்டுவிட்டு நீங்கள் எதையும் பற்றி பதட்டப்படாமல், எதிலும் உங்களுடைய கவனத்தை சிதறவிடாமல் என்றும் நீங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை செய்யுங்கள். நீங்கள் எதற்காகவும் பயப்பட தேவையில்லை. தோல்வி உங்களை பலவீனப்படுத்தாது, மாறாக அது உங்களை மேலும் பலப்படுத்தும். இந்த உலகை வெல்லுங்கள். உங்கள் கனவுகளை வெல்லுங்கள். உங்கள் பயத்தை வெல்லுங்கள். உங்கள் இலக்கை நோக்கி செல்லுங்கள். ஒவ்வொரு அடியும் ஒரு பெரிய வெற்றிக்காக அமையும். உங்கள் வாழ்க்கை உங்களுக்கானது. அதை நீங்கள் மட்டுமே நிர்ணயிக்க முடியும். எழுந்திருங்கள், போராடுங்கள், வெற்றி பெறுங்கள். உங்கள் வெற்றியானது நிச்சயமே. காலம் மொத்தமும் நீங்கள் தோல்வி அடைவீர்கள் என்று நினைக்கும் அத்தனை பெயர்களுக்கும் சவாலாக வாழ்ந்து காட்டுங்கள். உங்களுடைய விடாமுயற்சிகளும் அதே நேரம் உங்களுடைய வாழ்க்கைக்காக நீங்கள் யோசிக்கும் அந்த யோசனைகளும் என்றுமே மற்றவர்களுக்கு வியப்பை மேலும் மேலும் வியப்படைய வைக்கும் விதமாக இருக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு எப்பொழுதும் எல்லா நேரத்திலேயும் கவலைப்பட்டு கொண்டு வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் இருக்கக்கூடாது. நீ யோசிக்கும் சில நேரத்தில் ஒவ்வொரு விஷயமும் நீ யோசிக்கும். நீ என்ன வேண்டுமானாலும் உன்னுடைய வாழ்க்கையை செய்வதற்கு துவங்கு. அது அனைத்திற்கும் நான் உனக்கு துணையாக இருக்கிறேன். ஏனென்றால் நீ தவறு செய்வதற்கு வாய்ப்பல்ல. உன்னை நான் தவறு செய்யவும் விடவும் மாட்டேன். எல்லா நிலைமையிலேயும் உன்னை நிச்சயமாக கைதூக்கி நான் விடுவேன்.
இன்று நீ பட்ட அத்தனை விதமான கஷ்டங்களும் அத்தனை விதமான பிரச்சனைகளுக்கும் நான் உன் வாழ்வில் மிகப்பெரிய அளவில் முடிவு கட்டத்தான் போகிறேன். இனிமேல் எந்த நிலையிலும் எந்த பொழுதும் சரி எதையும் நினைத்து கவலைப்பட வேண்டாம். உன்னுடைய ஆசைகள், உன்னுடைய ஏக்கங்கள் எல்லாவற்றுக்கும் நான் உனக்கு துணையாக இருப்பேன். நீ என்ன ஆசைப்பட்டாலும் சரி, நீ என்ன விதமான விஷயங்களை கேட்டாலும் சரி, அது அனைத்திற்கும் நான் தக்க பதிலையே உனக்கு கொடுப்பேன். ஒரு முறை தோற்று போய்விட்டால் அடுத்தடுத்த முறைகளும் தோற்றுதான் போக வேண்டும் என்ற அவசியம் எதற்கு? நீ ஒரு முறை உன்னுடைய வாழ்க்கையில் ஜெயிப்பாய். காலம் மொத்தமும் உன்னுடைய அனைத்து விதத்திலும் ஜெயித்து கொண்டே இருப்பாய். இது நான் உனக்கு கொடுக்கும் சத்திய வாக்காகும். யாரை பார்த்தாலும் உன்னை பார்க்கும் பொழுதெல்லாம் பொறாமை கண்களோடே பார்க்கிறார்கள். பொறாமை என்றால் என்ன? இவள் வாழ்ந்து விடுவாளா? இவள் எல்லாவற்றிலும் தோற்றுதான் போவாள் என்ற ஒரு எண்ணம். அந்த எண்ணத்தை எல்லாம் முறியடிக்க வேண்டும். அவர்கள் நீ ஒன்றே ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் நன்றாக வாழ்ந்தாலும் சரி, நன்றாக நீ வாழாவிட்டாலும் சரி, அனைவரும் நினைப்பது ஒரே ஒரு விஷயம் மட்டுமே. உன்னை எப்படி வாழ்க்கையிலிருந்து கெடுத்து உன்னை எப்படி ஒரு மூலையில் தூக்கி போடுவது என்பது மட்டுமே. அந்த ஒரு விஷயத்திற்கு இனிமேல் இந்த சாய் இடம் கொடுக்க மாட்டேன். நம்பிக்கையோடு முயற்சிகளை செய். நீ முயற்சி செய்யும் அத்தனை விஷயங்களும் உன்னை நான் சாதனையாகவே மாற்றிக் கொடுப்பேன். நீ இன்று உன் வாழ்வில் பல இடத்தில் பல நேரத்தில் தோற்றுப்போய் உன் வாழ்க்கையில் என்ன செய்வது என்று தெரியாமல் நின்றிருக்கலாம். ஆனால் இனிமேல் நீ தோற்று போவதோ வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் ஆகுவதற்கோ ஒரு காலமும் ஒரு நேரமும் எந்த பொழுதும் வாய்ப்புகளே அல்ல. வாய்ப்புகள் என்பது நான் தரக்கூடியது. அந்த வாய்ப்புகளை எப்படி உன்னிடமிருந்து நான் பறிப்பேன்? உன்னுடைய எதிர்காலத்தை பற்றிய கவலையோடு இருந்தாய் இத்தனை காலமும். ஆனால் இனிவரும் காலத்தில் ஒரு நேரம் கூட உன்னை கண்கலங்க விடாமல் உன்னை எல்லா நேரமும் சந்தோஷமாகவும் ஐஸ்வர்யங்களோடும் பார்த்து கொள்வது மட்டுமே இந்த சாயுடைய முழுநேர வேலையாக இருக்கும். வசதிகள், வாய்ப்புகள் அனைத்தையும் உனக்கு கொடுத்துவிட்டேன் என்று வைத்துக்கொள். உனக்கு எந்த கவலையும் இருக்காது. அது மட்டுமல்லாமல் குடும்பத்தில் ஒற்றுமை, இது அனைத்தையும் உனக்கு கொடுத்தால் நீ என்னிடம் வந்து இதை செய் சாயி, அதை செய் சாயி என்று சொல்ல மாட்டாய். ஏனென்றால் உனக்காகத்தான் எல்லாவற்றையும் நானே கொடுத்து விட்டேனே. கொடுத்தது எல்லாம் உனக்கு நிலையாக இருக்கும். என்று ஒரு விஷயத்தை உனக்காகவும் உன்னுடைய குடும்பத்திற்காகவும் நான் கொடுக்கிறேன் என்றால் அது உன்னுடைய வாழ்க்கையை விட்டு ஒரு நாளும் நீங்காது. யோசித்துப்பார். பல பேர் உன்னிடம் வந்து நின்று எனக்கு எப்படியாவது உதவி செய்யுங்கள் என்று சொல்லும் அளவுக்கான வசதிகளை உனக்கு கொடுப்பேன். நீ எதிர்பார்த்த காரியமும் எதிர்பார்த்த சுவாரஸ்யமான விஷயங்களையும் கொடுத்து உன்னை பல்லாண்டு காலம் நிம்மதியோடு இருக்கவே இந்த சாய் வைப்பேன். யார் யாரோ உன்னை திட்டுகிறார்கள், யார் யாரோ உன்னை தேவையே இல்லாமல் பேசுகிறார்கள். அவர்கள் பேச்சுக்கெல்லாம் ஒரு பொழுதும் என்னை பேசாதீர்கள், என்னை இப்படி பேசாதீர்கள், அப்படி பேசாதீர்கள் என்று எப்பொழுதும் சிறிதான். முகத்தை காட்டாதே. உன்னுடைய வாழ்வில் எல்லா நேரத்திலேயும் தெளிவாக இருந்து கொள். அதே நேரத்தில் ஒரு விஷயத்தை உனக்கு நான் சொல்கிறேன். அதே நேரத்தில் நான் எப்படிப்பட்டவள்தான், நான் இந்த மாதிரியான விஷயத்தை செய்பவள்தான். என்னை தவறாக ஒரு நாளும் பேசாதீர்கள் என்று யாரிடமும் எப்பொழுதும் வாக்குவாதம் கூட செய்ய வேண்டாம். நீ, உன் குடும்பம் அனைவரும் சரி ஒற்றுமையோடும் சந்தோஷத்தோடும் இருப்பது உறுதி. உன்னுடைய எதிர்காலம் ஒரு மிகப்பெரிய ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் இருந்திருக்கலாம். ஆனால் இனிமேல் வரும் ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு நாளும் உன் வாழ்வில் வரும் மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் மட்டுமே. புரிந்ததா? நான் என்ன சொல்கிறேன் என்பது உனக்கு புரிந்ததா? புரிந்து கொண்டு சந்தோஷமாக
ஒவ்வொரு விஷயத்தையும் நடத்த முயற்சிகளை செய்யுங்கள். நீங்கள் எதை ஆசைப்படுகிறீர்களோ அது அப்படியே நடக்கும். எப்பொழுதும் எல்லா நாளும் உங்கள் கூடவே இருந்து உங்களை வாழ வைப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.